கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 54 ஏசாயா 54 17 நான் வாசிக்கிறேன், நீ கவனிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. இதுதான் அந்த வாக்குத்தத்தம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆனா இங்க சொல்லப்படுகிறது உருவாக்கப்படும். அப்போ உங்களுக்கு விரோதமாய் நிச்சயமா ஆயுதம் உருவாக்கப்படும். அல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா மறு வினாடியை, ஏற்கனவே நான் இதை குறித்து பேசியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன், மறு வினாடிய எங்கேயோ தூரத்தில் இருந்த பிசாசு உங்ககிட்ட வந்துருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயோ தூரத்தில் இருந்த பிசாசு உங்ககிட்ட வந்துருவான். அவன் மனுஷன் மூலியமாக உங்களிடத்திலே கிரியை செய்வான். அல்லேலூயா. ஆனா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர, நன்மையை கொண்டு வருமே தவிர, உயர்வை கொண்டு வருமே தவிர, உங்க வாழ்க்கையில அது உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியாது. அவன் நினைப்பான், பிசாசு நினைப்பான், பிசாசு தூண்டின மனிதன் நினைப்பான், இவங்க விழ போறாங்க, தள்ளப்பட போறாங்க, வீணா போக போறாங்க அப்படின்னு நினைப்பான். நம்ம வாழ்க்கையிலையும் அந்த நேரத்தில் கொஞ்சம் குறைவு உண்டாகும், கொஞ்சம் சோர்வு உண்டாகும், கொஞ்சம் பலவீனம் உண்டாகும். ஆனா ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதனால, அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதனால உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் அதை தேவன் வாய்க்காதே போக செய்வார். அல்லேலூயா. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில யோபு பெரும் பணக்காரர், பெரும் கோடீஸ்வரர், உலக கோடீஸ்வரராக இருக்கிறார். ஆனா சடுதியா எல்லாம் நடக்கிறது. அவர் நினைச்சிருந்திருக்கலாம், நான் ஆண்டவருக்கு சரியா எல்லா காரியத்தையும் செய்யறேன், கரெக்டா செய்வார். அவரு பலியிடுதலும் சரி, தேவனை விசுவாசிப்பதும் சரி, எல்லா விஷயத்திலும் சரியா தான் இருந்தாரு. ஆனா சடுதியில எல்லாம் அவர் கையை விட்டு போயிடுச்சு. மனைவி கொண்டு போயிட்டா, பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் செத்து போயிடுச்சு, வேலைக்காரர்கள் செத்து போயிட்டாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாரு. அது மாத்திரமல்ல, உடம்பு முழுவதும் வியாதி வந்தது. அந்த வசனத்தை நம்ம வாசிச்சுருவோமா? யோபு 1ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 9, 10, 11. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயோத்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிராக உம்மை தூசிக்கிறானே பாரும் என்றான். 12 வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. இந்த யோபுவோட வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சு. உலக பணக்காரன், உலக கோடீஸ்வரன் பட்டியலில் இருக்கிறாரு. ஆனா எல்லாத்தையும் சாத்தான் அழித்து போடுகிறான். நம்ம வாழ்க்கையில அப்படிலாம் நடக்கவே நடக்காது. இந்த யோபு மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண மாட்டோம், அழிந்து போகலாம் மாட்டோம். ஆண்டவர் அந்த அளவுக்குலாம் இப்பெல்லாம் விடுறது இல்லை. ஏன்னா யோபு பெரிய நீதிமான், அவருக்கு அந்த அளவுக்கு பலன் இருந்திருக்கு. நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு பலன் இருக்கான்னு கேட்டால் நான்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவேன்.
நம்மள என்ன பண்ணிடுவான், அப்படியே ஒருவேளை பின்மாற்றம் அடைந்து போனாலும் போயிடுவான். அதனால ஆண்டவர் யோபு அளவுகளை நம்மளை சோதிக்க மாட்டாரு. பயப்படாதீங்க, கொஞ்சமா தான் சோதனை கொடுப்பாரு. உங்க திராணி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் சோதனை கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த யோபோட வாழ்க்கையில எல்லாம் அவனை விட்டு போனாலும் அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, முதலாவது இருக்கிற ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், அடுத்ததாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். இந்த யோபோட வாழ்க்கையில முதலாவது ஆசீர்வாதம் உலக பணக்காரன், அடுத்து உபத்திரவம், அடுத்து என்ன இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அப்படியே இருக்கிற கோடிகள் அப்படியே பல மடங்கா உயருது. அல்லேலூயா. இவன் என்ன பண்ணா, இந்த சோதனைக்கு தன்னை என்ன பண்ணுவான், உட்படுத்தி கொண்டான். இந்த சோதனைக்கு தன்னுக்குள்ளாக என்ன பண்ண, ஏற்றுக்கொண்டான். தேவனை அவன் தூசிக்கல, தேவனை விசுவாசித்ததிலிருந்து அவன் குறைந்து போகல. மனைவி திட்டிட்டு போறா, உறுதி, உன்னுடைய உத்தமத்துல உறுதியா இருக்கிறீரோ விட்டுட்டு போயா அப்படின்னு. ஆனாலும் அவன் என்ன பண்ணல, அந்த உத்தமத்திலிருந்து அவன் மாறல. ஆனா நம்ம இந்த நாட்களில இந்த முதலாவது இருக்கிற ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், அடுத்து எங்க போறோம்னா அப்படியே ஜம்ப் பண்றோம். அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி என்ன பண்றோம், அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்திற்கு போயிடுறோம். இந்த நடுவுல வருகிற உபத்திரவத்தை யாரும் விரும்புவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் மூலமாக நாம் கடந்து போகும் பொழுதுதான் அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது தேவ நீதி. தேவன் தான் அனுமதி கொடுக்கிறாரு. பாரியா, என் பிள்ளை பாரு, நான் நீ என்ன செஞ்சாலும் சரி என்ன அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் விட்டு கொடுக்காதனால தான் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த இடத்துல தேவன் நாமம் மகிமைப்படுகிறது. பிசாசு வெட்கப்பட்டு தலை குனிந்து போகிறான் யோபுவின் மூலமாக. அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் உங்களை இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினாலே தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்க மூலமாக உங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு. உங்க மூலமாக பிசாசை அவர் வெட்கப்படுத்த வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா. உங்க மூலமாக தேவ நாம மகிமைப்பட வேணும். இதுதான் தேவ திட்டம். உங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிற எல்லா உபத்திரவத்திலிருந்தும் தேவன் உங்களை மீட்டெடுப்பார், பாதுகாப்பார், வழி நடத்துவார். அதே வேளையில தேவ நாமத்தை நீங்கள் உயர்த்தினீர்கள் என்று சொல்லும் பொழுது அதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. தேவனுக்கும் அங்க மகிமை உண்டாகிறது. உங்க மூலமாக தேவனுக்கு மகிமை இருக்கிற மகிமை அப்படியே தான் இருக்குது. உங்க மூலமாக தேவநாம மகிமைப்படுகிறது. இரண்டாவது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இந்த ஜம்ப் பண்ணி போற வேலையை விட்டுறணும். என் வாழ்க்கை அநேகர் இன்னைக்கு அப்படிதான். கொஞ்சம் உபத்திரம் வந்துச்சு, தேவனை தேடிட்டு இருக்காங்க, கொஞ்சம் உபத்திரம் வந்தனா அப்படியே பின்மாற்றம், டபக்குன்னு பல்ட்டி அடிச்சு பின்னாடி போயிடுவான். பழைய காரியத்துக்கு போவான். அங்க ஒன்றும் கிடைக்கலன்னு இங்கே வந்தீங்க, இப்ப பழைய காரியத்துல போய் மாட்டேன், என்ன கிடைக்க போகுது? அப்படிதான் இருக்க போறீங்க, இல்லைன்னா இறங்கிதான் போவீங்க. உண்மைதானே? நான் சொல்லு சரிதானே? அல்லேலூயா. அங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிதான் தேவனை தேடணும். சின்ன உபத்திரவம், சின்னதான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் கிடையாது. சின்ன உபத்திரவம் அப்படியே ஜம்ப் பண்ணணும். ஆசீர்வாதத்திலிருந்து திருப்பி மல்டி ஆசீர்வாதம். உடனே இன்ஸ்டன்ட் மிராக்கிள்ஸ், இன்ஸ்டன்ட் பிளெஸிங்ஸ். சான்ஸே கிடையாது. ஒருவேளை ஆண்டவர் நம்ம குறைவுகளை நிறைவாய் மாற்றுவாரு. ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுற இடத்துல ஆண்டவர் என்ன ஒரு 8,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த 10,000த்துக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பாரு. அந்த குறைவு நிறைவாய் மாறும். அதனாலதான் செய்வாரு. ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம உபத்திரவத்தின் பாதையில தான் போகணும். பரீட்சை எழுதினாதான் பாஸ். ரைட் தானே? பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். பரீட்சை எழுதினாதான் பாஸ், இல்லட்டா அதே கிளாஸ்ல அப்படியே தான் இருக்கணும். நான் பரீட்சையே எழுத மாட்டேன்னா 1ஆவதுல தான் இருக்கணும், 10 வருஷம் ஆனாலும். அப்போ உபத்திரவத்தின்குள்ளாக போகும் பொழுதுதான் நம்ம ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிப்பார். உபத்திரமே வேண்டாம், பரீட்சையே வேண்டாம் அப்படின்னு சொன்னா அப்படியே தான் நம்ம இருக்கணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் கொடுக்கிற சோதனையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் சந்தோஷமா. அப்பதான் நம்ம அடுத்த படிக்கு போக முடியும். யோபு அப்படிதான் கோடீஸ்வரரா இருந்தாரு, மல்டி மில்லியனரா மாறிட்டாரு.
நடுவுல கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு அவருக்கு, அவர் வாழ்க்கையில உபத்திரம் வந்துச்சு. ஆனா தேவனை அவர் விட்டு விடவில்லை. தேவன் மேல வைத்த விசுவாசம் குறைந்து விடவில்லை. தேவ நாமம் அங்கே பிசாசுக்கு முன்பாக மகிமைப்பட்டது. பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14, 14, 16, 21 இந்த 3 வாசிக்கிறேன், கவனிங்க. யாத்திராகமம் 14, 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. கவனிங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. அடுத்து 16 வாசிக்கிறேன். நீ உன் கோலை நீட்டி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். 21. இது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்றும் சேராதபடிக்கு அவர்கள் நடுவிலே வந்தது. 18 நான் வாசிக்கிறேன். சரி, அப்படி தொடர்ந்து வாசிக்கிறியா? மைக்கில் வாசிக்குமா? 16, 17, 18 வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே கடந்து போவார்கள். வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்துவேன். பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன். எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் என்ன பண்றாரு? அவங்க இருதயத்தை கடினப்படுத்துறாரு. பின்தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அப்படித்தானே நடந்து போனாங்க, நம்மளும் அதுக்குள்ள அந்த பாதையில போவோம். ஆண்டவர் உங்களுக்கு திறந்த பாதை உங்களை எதிரிக்கு திறந்திருக்காது. திறந்திருக்க மாதிரி தான் தெரியும். அவங்களும் உள்ள இறங்கி வந்தோடனே தண்ணி என்ன ஆயிடுச்சு? வந்து மூடிடுச்சு. தண்ணி மூணனே எல்லாம் செத்து போயிட்டாங்க. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உங்களுக்கு தான் அது பாதை, உங்களுக்கு தான் அது வெட்டாந்தரை. உங்க எதிரிக்கு அது வெட்டாந்தரை போல தெரியும், வெட்டாந்தரை போல தெரியும். அங்க தேவ நாம மகிமைப்படும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் மகிமைப்படுவதற்காக இந்த காரியத்தை செஞ்சேன். உபத்திரம் வந்துருச்சு, பின்னாடி எல்லாம் பார்வன் படம் வந்துருச்சு, எய்தாப்புல செங்கடல், 2 பக்கம் மழை, எங்கேயும் போக முடியாது. உன் கோலை நீட்டுப்பா, இன்னும் பெருசா கஷ்டப்பட வேண்டியதில்லை, நான் உனக்காக யுத்தம் செய்யறேன். ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். உங்க முன்னாடி செங்கடல் இருக்கா, பயப்பட வேண்டியதில்லை. கோலை சும்மா நீட்டு, கோலை அப்படி நீட்டு, காற்றை வர பண்ணுவேன், வெட்டாந்திர ஒன்றாகிரும். நீங்க கடந்து போயிருவீங்க. பின்னாடியே வருவாங்க. உங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்படும் ஆயுதம் உங்களுக்காக உருவாக்கப்படும். பின்னாடி வந்தோம், நீங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ, என் பின்னாடி வராங்க. உங்களுக்கு தான் அது வெட்டாந்திர. தண்ணி மூடி அவங்கள சாகடிச்சிரும். தேவன் அவருக்கு முன்பாக, உங்க முன்பாக மகிமைப்பட வேண்டும். உங்க கிரியையின் மூலமாக தேவன் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆயுதம் உருவாக்குற மாதிரி தான் தெரியும், ஆனா தேவன் உங்க மூலமாக மகிமைப்படுவார். எப்பொழுது உங்க வாழ்க்கையில் உபத்திரம் வந்தாலும் தேவனுக்கோடு கூட ஓடணும். இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க, உடனடியாக உபத்திரம் வந்த உடனே, உபத்திரம்னு இல்லை, ஏதோ ஒரு சின்ன காரியம் நடந்த உடனே அப்படியே பின்மாற்றம். அங்கேருந்து தானே வந்தீங்க, திருப்பி அங்கேயே போய் திருப்பி உழன்று, திருப்பி அடிபட்டு, திருப்பி இங்க வந்து உடையாந்து. தேவையாது? ஏன் இத்தனை கஷ்டம்? அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. உபத்திரம் வந்தாலும் தேவன் என்னாலே மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுக்காக நாம் பக்தி வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மத்தேயு கிரேட் கமிஷன் நிறைவேற்றப்பட வேண்டும். மத்தேயு 28 அதிகாரம் 18, 19, 20 வாசிமா. வாசிக்கிறியா? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் அவர் தான் உண்டாக்குனார். அவருக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. 19, 20 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி, ஆண்டவர் சொன்னதெல்லாம் அவங்களுக்கும் சொல்லணும், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும்
சகல நாட்களிலும் நான் உங்களோடு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடையும் கூட என்னோடு கூட ஆண்டவர் சகல நாட்களும் இருக்கிறாரு. அப்போ நம்ம போய் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம்? வெளிப்படையான அடையாளமாக்கி ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு சொல்றோம்னா முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். அப்பதான் போய் அவங்ககிட்ட சொல்ல முடியும். நான் பரிசுத்தமா வாழ்ந்தா தான் நீங்க பரிசுத்தமா வாழுங்கன்னு நான் இங்கே சொல்ல முடியும். நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு வந்து நீங்க எப்படி இருங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி வாழ்றோமோ அதைத்தான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதான் கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற கட்டளை. நீங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்ட போதாது, நம்ம மாத்திரம் ரட்சிக்கப்பட்ட போதாது, இந்த உலக ஜனங்கள் அநேக ரட்சிக்கப்பட வேண்டாம். ஏன் இயேசு தாமதிக்கிறார்? 2000 வருஷம் கழிச்சு வருவேன்னு சொல்லிட்டாரு. 2024 ஆயிடுச்சு. ஏன் இன்னும் வரல? உங்களை மாதிரி அநேகர் இன்னும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத அநேகர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன ஆகணும்? ரட்சிக்கப்படணும். அதுக்கு யார் வழி? நம்ம தான். தேவன் திருப்பி வானத்துல கையை தோன்றி இது நான் தான் கடவுள் அப்படின்னு எழுத மாட்டாரு. அப்படி எழுதிட்டாருன்னா உலகம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுரும். ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டாரு. உங்க மூலமாகவும் என் மூலமாகவும் தான் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? மகிமைப்பட போகிறார். அப்பதான் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். உபத்திரம் வந்தாலும் அதுல இருந்து தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். ஏன்னா தேவ நாமத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், தேவ நீதிக்கு கீழ்ப்படுகிறோம், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். அந்த கீழ்ப்படிதல் தான் நம்ம என்ன பண்ணோம்? அந்த உருவாக்கப்படும் ஆயுதத்திற்கு எதிர்த்து நிற்க வைக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அதனால முதலாவது தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம், ஞானஸ்தானம் எடுப்போம், அநேகருக்கு தேவ நாமத்தை சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம மூலமா ஆண்டவர் 2 விதத்திலே மகிமைப்படுகிறார். ஒன்று, உபத்திரவத்திலும் தேவனை சார்ந்து வாழும் பொழுது தேவநாம மகிமைப்படுகிறது, பிசாசோ மனிதர்களோ வெட்கப்பட்டு போகிறார்கள். 2வது, இந்த தேவநாமத்தை நம்ம அறிவிக்கும் பொழுது அந்த இடத்திலும் தேவநாம மகிமைப்படுகிறது உங்க மூலமாக. 2 விதத்திலே நீங்க தேவநாமத்தை மகிமைப்படுத்துவது நிமித்தம் உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் ஆண்டவர் வாய்க்காதே போக செய்வார். அல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்து நிற்போம். சொல்லப்பட்ட வார்த்தையை